5 பாடங்களுக்கு 420 மதிப்பெண்கள் வாங்கிய சதீஷ் கணித பாடத்தில் 82 மதிப்பெண்களுக்கு பதிலாக 92 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் அவன் வாங்கும் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்ப 5 பாடத்துக்கு எவ்வளவு மதிப்பெண் எடுத்துக்கலாம்? 420 மதிப்பெண் எடுத்துக்கலாம். சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கணித பாடத்துல 82க்கு பதிலாக 92 எடுத்திருந்தா என்ன சதவீதம் கேட்கறாங்க. அவன் 82க்கு எடுத்துதான் கூட்டியிருக்காங்க 420ன்னு. அதுக்கு பதிலாக 92 எடுத்திருந்தா என்னன்னு கேட்கறாங்க. அப்போ 82க்கும் 92க்கும் என்ன வித்தியாசம்? ஒரு 10 மார்க் அதிகமா இருந்தா என்ன சதவீதம் கேட்கறாங்க. இப்போ 10 மார்க் அதிகமா எடுத்துரும். அப்ப 420 டோட்டலோட என்ன பண்ண, ஒரு 10 மார்க் கூட்டிங்க. 10 மார்க் கூட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 430ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 430 டோட்டல் வாங்கிட்டான்னு அர்த்தம். சரிங்களா? இது எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. 430 கூட்டி 430 ஆயிடுச்சுங்களா? எத்தனை பாடத்துக்கு? 5 பாடங்களுக்கு. அப்ப என்ன, 5 × 100 500. சரிங்களா? அப்ப 500க்கு அவன் எவ்வளவு மார்க் எடுத்துக்கிறான்? 430 மார்க் எடுத்துக்கிறான். இதனோட சதவீதம் கேட்கறாங்க. 100ஆல பெருக்குங்க. சதவீதம் 2 0 கேன்சல் பண்ணுங்க. 5ஐயும் 430 கேன்சல் பண்ணுங்க. 1 5 5. இங்க பாத்தீங்கன்னா 8 5 40, மீதி 3 30ன்னு வருது. 6 5 30. ஓகேங்களா? 86. அப்ப 86% மார்க் எடுத்திருப்பான். என்ன மார்க்? ஏ ஆப்ஷன். சரிங்களா?